மதிமுக தொழிலாளர் முன்னணி சார்பில் நடைபெற்ற பொதுக்குழுவில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்திலிருந்து துரை வைகோ கோபமாக வெளியேறியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். மதிமுக கூட்டத்துல நிர்வாகிகள் இடையே ஏற்பட்ட சலசலப்பு காரணமா துரை வைகோ கோபமாக பாதியிலேயே வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா மதிமுகவினுடைய தொழிலாளர் அணியான மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டம் தான் மதிமுகவின் தலைமை அலுவலகமான எழும்பூர் தாயகம் அலுவலகத்துல நடைபெற்றது. இந்த கூட்டத்துல தொழிலாளர் அணிக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் பண்ணதுல முறைகேடு நடந்திருக்கிறதா நிர்வாகிகள் சிலர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சாதியை பார்த்து பதவி வழங்கப்படுவதாகவும் நிர்வாகிகள் சிலர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இதனால இந்த தொழிலாளர் ஆலோசனை கூட்டத்துல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சண்டையிட்டுக் கொண்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால மதிமுகவின் முதன்மை செயலராக இருக்கக்கூடிய துரை வைகோ கோபமடைந்து கூட்டத்திலிருந்து பாதியிலேயே வெளியேறி சென்றாரு. இந்த சம்பவம் தான் மதிமுக அலுவலகத்துல இப்ப பரபரப்பான ஒரு சூழலை காணப்பட்டது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.